தீரன் பவாரியா கொள்ளை கும்பலை மிஞ்சிய சம்பவம். நெடுஞ்சாலை ஓடும் லாரி சினிமாவை தூக்கி சாப்பிட்ட சம்பவம். இன்ஃபர்மேஷன் திருட்டு, இன்டர்நெட் மூலம் பண திருட்டு, நெட் பேங்கிங் திருட்டு, பங்குச்சந்தைகளில் திருட்டு என பல திருட்டுகள் அப்டேட் ஆகி கொண்டு செல்கிறது. அதோடு நெடுஞ்சாலைகளில் திருடர்களும் தங்கள் கைவரிசையை காட்ட மறக்காமல் செய்து வருகிறார்கள். இந்த ஒட்டுமொத்த நாடு ஒரு பகுதியில் இருக்கும் பொருளை மற்றொரு பகுதிக்கு விற்று அதனை உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யும் நோக்கில்தான் வணிகம் இயங்குகிறது. ஆனால் இப்படி அதிக உழைப்பின் மூலம் கிடைக்கும் பொருட்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு செல்லும் சரக்கு லாரிகள் நெடுஞ்சாலைகளில் செல்லும் பொழுது பின்னாடி என்ன நடக்கிறது என்பதை லாரி ஓட்டுநரால் பார்க்க முடிவதில்லை. அதே சமயத்தில் நெடுஞ்சாலையில் கிட்டத்தட்ட அதிவேகத்தில் சென்று கொண்டிருக்கும் ஒரு லோடு லாரி மீது ஏறி திருட்டில் ஈடுபடுவதும் அவ்வளவு சாதாரணமான விஷயமும் அல்ல. தன் உயிரை பணயம் வைத்துதான் அந்த திருடனும் அதனை மேற்கொள்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ரிஸ்கை எடுக்க துணிந்த அவர் உழைத்து வாழ வேண்டும் என்ற வழியை தேர்வு செய்யவில்லை என்று நினைக்கும் போதுதான் பலருக்கு கோபம் ஏற்படுகிறது. சிலர் இதெல்லாம் மாறி போய்விட்டது, நெடுஞ்சாலைகளில் இதுபோன்ற திருட்டுகள் எல்லாம் நடப்பதில்லை என்று கூறினாலும் நெடுஞ்சாலைகளில் பயணம் மேற்கொள்கின்ற லாரி ஓட்டுநர்களிடம் கேட்டால்தான் தெரியும் இதுபோன்ற திருட்டுகள் நடக்கிறது என்று. அதிலும் குறிப்பாக அதிவேகத்தில் சென்று கொண்டிருக்கின்ற லாரி மீது அந்த ஓட்டுநருக்கு தெரியாமலே ஏறி அதில் இருக்கும் பொருளை கீழே தட்டிவிட்டு பிறகு நைஸாக லாரியில் இருந்து கீழேவும் குதித்து விடுகிறார்கள். அவர்களை காப்பாற்றுவதற்கு இருசக்கர வாகனத்தில் ஒரு சாகசத்தையே அவர்களது உடன் கூட்டாளிகள் மேற்கொள்கிறார்கள். இதனை தமிழ் சினிமாவில் வெளியான நெடுஞ்சாலை என்ற திரைப்படத்தின் மூலம் பார்த்திருப்போம். மேலும் பல ஆங்கில திரைப்படங்களிலும் மிக வேகமாக செல்லும் ரேஸ் கார் படங்கள் மூலம் கண்டிருப்போம். அந்த படங்கள் அனைத்தும் பார்க்கும் பொழுது உண்மையை இப்படித்தான் பண்ணுவார்களா, இவ்வளவு ஆபத்தானது என்ற அச்சத்தையும் நமக்கு ஏற்படுத்தும். ஆனால் நிஜத்திலேயே இது போன்ற செயல்களை பலர் செய்கிறார்கள். அதில் சிலர் மாட்டிக்கொள்கிறார்கள், சிலர் இன்னும் மாட்டாமல் தொடர்ந்து இந்த திருட்டிலேயே ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் சமூக வலைதளத்தில் பட்டப்பகலில் நெடுஞ்சாலையில் அதிவேகமாக சென்று கொண்டிருக்கின்ற ஒரு சரக்கு லாரி மீது ஒரு இளைஞர் ஏறி அதிலிருந்து ஒரு பார்சலை கீழே தள்ளிவிடுகிறார். பிறகு அந்த ஓடிக்கொண்டிருக்கின்ற லாரியின் பின்னே இருசக்கர வாகனத்தில் ஒருவர் பின்தொடர்ந்து வர லாரி மீது ஏறி இருந்த 2 திருடர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற லாரியிலிருந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற இருசக்கர வாகனத்தில் தாவி விடுகிறார்கள். இதனை பார்க்கும் பொழுது மிகவும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துவது போன்று இருக்கிறது. இதனை ஒரு நெட்டிசன் பதிவிட்டு ரேஸ் படங்களிலேயே அதிக பாகங்களையும் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் பெற்ற ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படத்தையும் 11வது பாகம் உறுதியானது, ஆனால் இந்தியாவில் என பரிசை பத்திரமாக பார்த்துக்கொள் என்று மக்கள் புலம்புவது போன்ற பதிவையும் இட்டு பட்டப்பகலில் சரக்கு லாரி மீது திருட்டு முயற்சியில் 3 பேர் ஈடுபட்டுள்ள காட்சியையும் வீடியோவாக பதிவிட்டுள்ளார். இது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இது மட்டுமல்லாமல் நெடுஞ்சாலைகள் கொள்ளை கூட்டத்தின் புகலிடமா எனவும் கேள்வி முன்வைக்கப்படுகிறது. மேலும் நெடுஞ்சாலைகளில் இதுபோன்ற திருட்டுகள் தொடர்ந்து அதிகரித்து வந்தால் வணிகர்கள் மற்றும் அதற்கு பின்னால் இருக்கும் விவசாயிகளின் நிலைமை என்ன ஆவது என்ற கேள்வியும் கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது.